இப்பொழுது நாம் சிவலிங்க தரிசனத்தை முடித்துக் கொண்டோம். இனி வலமாக சுற்றி இறைவியை தரிசிக்க வேண்டும். இங்கே அருள் வீழ்ச்சியில் தொய்வதாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். இருவினை ஒப்பு மலபரி பாகம் ஆகியவற்றை எய்திய உயிரை தேடி குரு வருவார் என்று சாத்திரம் சொல்லுகிறது. குரு அந்த உயிருக்கு தீக்கை செய்து ஞானமாகிய இறைவியின் பாதத்திற்கு உயிரை செலுத்தி விடுவார். இதைத்தான் தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் சிறுமே என்று சிவஞான போத சூத்திரம் 8வது சூத்திரமாக நமக்கு எடுத்து கழறியது. அரண்கழல், திருவடி, ஞானம், அருள், அம்பிகை, தேவி, சக்தி, உமை என்பன எல்லாம் ஒரே பொருளை உடைய பல சொற்கள். எனவே அருள் வீழ்ச்சி என்று கூறப்படுகிற சத்தினை பாதம் நடைபெறுவதாக இப்பொழுது நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். எண்ணி அப்பர் சுவாமிகள் பாடியருளிய திருவடி தாண்டகத்தை அம்மையன் முன்னாக பாடி பரவுகிறோம். அரவணையான் சிந்தித்தரற்றும் மடி அருமறையான் சென்னி கணியாமடி சரவணத்தான் கை தொழுது சாரும் மடி சார்ந்தார்கெல்லாம் சரணாமடி பரவுவார் பாவம் பறைக்கும் மடி 14 கணங்களும் பாடும் மடி திரைவிரவு தென்கெடில நாடன் நடி திருவீரட்டான தென் செல்வன் நடி திருவீரட்டான தென் செல்வன் நடி. தாமரை போதலர்ந்தபடி அரக்கனையும் ஆற்றல் அழித்தபடி முந்தாகி முன்னே முளைத்தபடி முழங்கடலாய் நீண்ட வெம்மூர்த்தியடி பந்தாடுமில் விரலால் பாகன்னடி பவள தடவரையை போல்வானடி வெந்தார் சுடலை நீராடும் மடி வீரட்டங்காதல் விமலன் நடி வீரட்டங்காதல் விமலன் நடி.